வணக்கம்ங்க. என் பேர் மணிகண்டனுங்க. நம்ம ஈரோடு மார்க்கெட்டில் வியாழக்கிழமை மாடு வாங்கி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்ட்டி நிறைய வந்தாங்க. ஓரளவுக்கு தான் மாடு எடுத்தோம். ஒரு 22 மாடு எடுத்தோம். வந்து சில பார்ட்டிகளுக்கெல்லாம் எடுக்க முடியல. போன வாரம் வந்த பார்ட்டியில் இந்த வாரம் வந்தாங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். சில வாரம் லாங்லேருந்து வந்தவங்களுக்குலாம் இந்த வாரம் எடுத்து கொடுக்க முடியல. ஒரு 46,000 மினிமம் ரேட் 46,000லேருந்து 90,000 முடியும் இன்றைக்கி மாடு எடுத்துருக்குறோம். ஒரு 22 மாடு எடுத்திருக்கோம். வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின மாடெல்லாம் வீடியோவில் வரும். பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 46,000 பட்ஜெட் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-12 கறக்க பேர் எடுத்துருக்குறோம். அதிகபட்சம் 90,000க்கு ஒரு 30 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 30 லிட்டர் கறக்கிறது அது நம்ம ஆளுக்கு பராமரிப்பு எப்படின்னு தெரியாது. 30 லிட்டர் கறக்குதுன்னா ஆவரேஜ் ஒரு 25 பக்கம் கறக்கும். ஒரு நேரம் ஒரு 12-13 கறக்கும் அந்த பெரிய மாடுகள்லாம். அதாட்டம் எடுத்துருக்குறோம். அவங்க வளர்ப்பை பொறுத்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்க தான் இந்த வாரம் வந்திருக்காங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். 1-2 பேர் தான் புது கஸ்டமர் எடுத்துருக்கோம். அது போக நம்ம இந்த வாரம் வந்து தென்காசி இதுங்க திருச்சி பக்கம் எல்லாம் போய் வீடியோ எடுக்கிறோம். நம்ம வாங்கின கஸ்டமர் வீடியோலாம் இந்த பசங்களோட மோட்டிவேஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். நம்மக்கிட்ட மாடு வாங்கி பசங்க இன்றைக்கி ரன்னிங்கில் பால் சொசைட்டி பால் வச்சு இன்றைக்கி அழகாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பால் நம்ம வாங்கி கொடுத்த மாடு பால் கறக்கிறதுக்காகலாம் எடுக்கலை. அவங்க ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த இளைஞர்கள் படித்து போட்டு வேலைக்கு அங்கேயும் கை கட்டி நிற்காமல் அவங்க தானாக சுயமாக வேலை செய்கிறத நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். இந்த வாரம் சனி ஞாயிறு வீடியோக்கள் வரப்போகிற வாரத்தில் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுங்க. அண்ணா இப்போ வந்து நீங்க மாடு இன்னைக்கு வாங்கினதுல குறைந்தபட்சம் வந்து 46,000, அதிகபட்சம் 93,000 சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து 93,000 வாங்கின மாடு என்ன காரணத்தினால என்ன விலை அதிகத்துல வருது? 93,000 வருது. இன்னைக்கு அந்த மாடு இன்னைக்கு நம்ம சந்தைக்குள்ள விலையை கேட்டா எல்லாம் 1,20, 1,30 சொல்றாங்க. சரிங்க. நம்ம அந்த 1க்கு மேலதான் 1,10, 1,5, 1,10 தான் வாங்க முடியும். அது வந்து நல்ல மடிசெட்டு மாடு. கொஞ்சம் நல்லா ஈத்து மாடா இருந்தாலும் நல்ல கறவை மாடு, நல்லா தாங்குற மாடு, நல்ல மேட்டாங்காட்டு மாடு. ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறக்கும். போன வாரம் நம்ம வாங்கின வியாபாரிக்கிட்ட தான் இந்த மாடு வாங்கணும். ஏதோ தப்பாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை, எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது போக வந்து அந்த மாடு பார்த்தீங்கன்னா 30 லிட்டராக கறக்கும். அது ஏன் அந்த மாடு வாங்கி கொடுத்தோன்னா, நம்ம ஒரு பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கைத்தறி நெசவு சேலை பட்டு சேலை நெய்கிற விவசாய நெசவாளருக்கு ஒன்று வாங்கி கொடுத்தோம். நெசவு தொழில் அழிஞ்சிருச்சு, எங்களுக்கு மாடு வாங்கி பண்ணணும்னு. அவருக்கு வந்து அந்த மாடு வாங்கி கொடுத்தா இன்றைக்கி அதை கண்ணு போட்டு இன்றைக்கி பால் பண்ணுறாங்க. பால் ஊற்றி இன்றைக்கி பொருளாதாரம் நல்லா பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தி இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக வாங்கினேன். போன வாரம் தான் 60-70 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லாட்டி ₹1 பட்ஜெட்டாக இருந்தாலும் வாங்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கை வர காட்டி பெரிய பட்ஜெட்டில் மாடு எடுத்து வந்திருக்காங்க. வந்து இன்றைக்கி ஒரு மாடு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா இப்போ 2 மாடு ஆயிடுச்சு. இதை போய் இன்னும் கண்ணு போட்டு அதில் பால் கறந்து விட்டாங்க. அடுத்து இன்னும் ஒரு 2-3 மாதம் இல்லை 6 மாதம் கழித்து திரும்பி வருவாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம சொல்றோம் 25 லிட்டர் கறக்குது, 30 லிட்டர் கறக்கணும். இப்போ மாட்டோட எப்படிங்கண்ணா, மாட்டை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாடோட வெயிட்டுக்கு தகுந்த வேறு தான் மாடு கறக்குங்க. மடி செட்டுக்கு தகுந்த வேறு பால் நரம்பு கொடி 4 காம்பு மடியில பால் நரம்போட்டம் அதெல்லாம் பார்த்து தான் சரிங்க கண்டுபிடிக்கிறது. சரிங்கண்ணா. இப்போ வந்து மடி பெருசா இருந்தால் பால் கறந்துருங்களா? அப்படி இல்லைங்க, எல்லா மாடுமே கறக்காது. அது வந்து பார்த்தா தான் தெரியுங்க. மடி பெருசாக இருக்கிற மாடெல்லாம் கறக்காது. சதமடி இருக்குது, கறிமடி இருக்குது, சும்மா தோல் மடி இருக்குது, அதாமே கறக்காது. அது கனம், அந்த அகலம், அது அந்த அனுபவமாக உள்ள ஆளுங்களுக்கு தான் கிடையாது. அனுபவமாக உள்ளவனுக்கு அடி சறுக்குங்கிறது அப்பயும் 1-2 இதாகும். இருந்தாலும் நம்ம வளர்த்துறவங்களை பொறுத்து வச்சிருக்கு. இது வந்து இந்த பால் கறவை திறன் தெரிஞ்சுக்கிறது வந்து அனுபவத்தினால மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றீங்க. அனுபவத்தினால தான் வருமா? புக்கில் பார்த்து படிச்சா இது பண்ணியா பால் நரம்பு இப்படி போகணும் அப்படி போகணும் படிச்சாலாம் எதுனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல ஒரு சில மாடு பாத்தீங்கன்னா அடைச்ச மடிங்கிறாங்க, மடி சின்னதா இருக்கு ஆனா பால் நிறைய. அதுவுமே மடி பார்த்தாலே தெரியுங்க. அதில் திருவோடு மடி போய் நம்ம இதை அடைச்ச முடியும்னு சொல்ல முடியாது. அதுலேயே கனம் இருக்குது, உள்ள அகலத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாவே தெரியுங்க. இதுவுமே அனுபவம் தாங்க. இப்போ இன்ஜினியரிங் படித்தா கூட நீங்கள் 4 பக்கம் வேலைக்கு போய் ப்ராக்டிக்கலாக வேலை செஞ்சது இன்ஜினியருக்கு உண்டான மதிப்பு. அதாட்ட நம்ம மாடுகன்னு வச்சு அனுபவம் கற்றாதான் அது பண்ண முடியுங்க. சும்மா நம்ம வந்து புக்கில் படித்தோம், இதுக்கு படித்தேன், வெட்டினரிக்கு படித்தேன், நல்லா படித்தாலும் ஒன்றும் பண்ண முடியும். அனுபவத்தில் கற்றாதான் எதுவுமே இதாகும். சரிங்கண்ணா. இப்போ மாடு வாங்க வந்தவங்களுக்கு இன்னைக்கு விலை நிலவரங்கள் அவங்க மனசில் எப்படி இருந்திருக்கணும்? மாடு வாங்கணும் எப்பயுமே புதுசாக வந்தவங்களுக்கு அது பெருசாக தெரியும். பழசாக வரவங்களுக்கு போன வாரத்துக்கு இந்த வாரம் வேலை எச்சுங்கிற மாதிரி தெரியும். போன வாரம் வந்தவங்க இந்த வாரம் கமல் போன வாரமே பிடிச்சிருக்கலாம், இந்த வாரம் கொஞ்சம் வேலை எச்சா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ மாடு தான் பார்க்க நிறைய இருக்குது. நம்ம செலக்டிவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாம் பிடிச்சி எடுத்துருக்குது. சரிங்கண்ணா. இப்போ மாடு வாங்க வராங்க இல்லைங்களா? ஆமாங்க. அவங்க
அதாவது ஒரு அமௌண்ட்ல எதிர்பார்த்து வராங்க, அங்க இங்க வந்து அதிகமா இருக்கும்போது அவங்க கிட்ட பணம் பத்தல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்னன்னு பத்துலைன்னா நம்ம நம்பிக்கையான கஸ்டமராக இருந்தால் போய் வண்டியில் கொடுத்து விடுங்கன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம தெரிஞ்ச ஆளுகிட்ட மாடு வாங்குவோம். அவங்ககிட்ட நம்ம சொல்லிடுவோம், போய் மாடு பணம் பத்தில் கொண்டு வந்து தருவாங்க, இல்லை அக்கௌண்ட்டில் போட்டு விட்றோம்னு சொல்லிடுவோம். தெரியாத ஆளுகிட்ட நம்ம அப்படி கேரண்டியாக சொல்லி தாட்டி விடவும் முடியாது, மாட்டு வியாபாரம் தெரியாத ஆளுகிட்ட நம்ம பண்ணவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு முன்ன பண்ணா சரிங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்க. அவங்களும் ரெகுலரா வர்ற கஸ்டமருக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க. புதுசா டக்குன்னு வர்றவங்க பண்ண முடியாது. இல்ல நம்ம வண்டி நம்ம தெரிஞ்ச வண்டி வாடகைக்கு போச்சுன்னா கையில பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு 5 10 10 பண்ணி விட முடியும். இதை வந்து மாடு கொண்டு வர வியாபாரிகள் ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்குவாங்க. நம்ம மேல நம்பிக்கையில தெரிஞ்ச வியாபாரிக்கு மட்டும் ஏத்துக்குவாங்க, எல்லா வியாபாரியும் ஏத்துக்க மாட்டாங்க. புதுசா இருக்கவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்து நீங்க ரெகுலரா ஒரு சில மாடு எடுக்கிறீங்க. தப்புனா நம்ம அவங்ககிட்ட பேசலாம், பண்ணலாம். புதுசா வாங்குற ஆள் இன்னைக்கு விற்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, நம்ம யாரையும் போய் கேட்கணும். போன வார பதிவுல கூட சொல்லியிருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க மாடு ஏதாச்சும் அவங்க தரப்புல மிஸ்டேக் இருந்தா மாத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எப்படிங்க பண்றாங்களா? எல்லா வியாபாரிகள் பண்ணி தராங்களா, நீங்க மட்டும்? எல்லா வியாபாரம் நம்ம பண்றோம், அடுத்தவங்க பண்றாங்களா சரி, நான் பண்ணித்தரேன். அதுக்கு நான் அதே பொழப்பா பண்ணா மாடு விற்கிறவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. தப்புங்கிற வேறு இருந்தா பண்ணி தருவாங்க. சரிங்க சரிங்க. மாட்டுக்காரங்களுக்கே தெரியும் இது தப்பு, ரைட்டு, சரி மாத்தி கொடுத்தலாம்னு சொன்னா பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க சரிங்கண்ணா. இப்போ உங்களோட தொடர்பு எண் கொடுங்க. 96 98ங்க 55 55 17 வாட்ஸ்அப்புங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. சரிங்கண்ணா, நன்றி. நன்றி.